சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு அட பாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் ஹாய் மக்களே, இப்போ என்னன்னா என் செல்விமாக்கு பர்த்டே. அதனால நாங்கள் கேக் வைக்கிறோம், டான்ஸ் ஆடுறோம், மியூசிக்கல் சேர் விளையாடுறோம். 5 மினிட்ஸ்ல எங்க செல்விமா வந்துருவாங்க சின்ன தாத்தா கூட. வாங்க, கோலன் பிரியாணி இருக்கு, அப்புறம் கிஃப்ட் எல்லாம் கொடுப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் மக்களே, செல்விமா வந்து இந்த ஜெயமா வந்து கேக் வாங்க போறாங்க. கேக் வாங்கிட்டாங்க, கேக் கப் பண்ண போறாங்க. அது போறாங்க. இப்போ இங்க தெரியுமா கிஃப்ட் வாங்க போலாம். வாங்க கிஃப்ட் வாங்கிட்டாங்க. இப்போ நான் வந்து கேக் கைநெல் பூத்துக்கேன். இப்போ என்ன பண்ண பாத்தீங்களா, இங்க நான் தாய்த்துக்கு கிளீன் பண்ணி குச்சிட்டா. ஹலோ மேடம், என்ன பரபரப்பா என்னமோ செஞ்சுட்டு இருக்கீங்களே? ஆமாங்க, நான் காளான் பிரியாணிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி குட்டீஸ் பேசிட்டு பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு எங்களோட ஹஸ்பண்டோட அம்மாவுக்கு, அதாவது என்னோட மாமியாருக்கு வந்து பர்த்டேங்க. அவங்களுக்காக தான் நாங்களே ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அவங்க 5 மினிட்ஸ்ல வந்துருவாங்க. வாங்க, இன்னைக்கு அந்த பர்த்டே வீலாக் தான் நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறீங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா? இந்த மாசம் புரோட்டாசியா போனதுனால சிக்கனுக்கு எதுக்கு வழி இல்ல, வெறும் காளான் மட்டும் தான் இருக்கு. போட்டோ மட்டும் காமிச்சிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம்டா. கண்டிப்பா பாருங்க வீடியோ கடைசி வரைக்கும். நீங்களும் காளான் பிரியாணி, கேக் எல்லாமே சாப்பிடலாம். வீடியோக்குள்ள போலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உங்களுக்கு காளான் பிரியாணி பார்சல் பண்ணி விடுவோம். ஓகே, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காளான் பிரியாணியை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ, வாங்க வாங்க. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. பாப்பா குட்டீஸ் இந்தாங்க. தேங்க் யூ. இந்தாங்க சின்ன பாப்பா, சாப்பிடுங்க. நீங்க குழந்தைங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தீங்களா, இப்போ நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க வர. கண்ணை மூடிட்டு உட்காரணும். நான் வர வரைக்கும் ஓபன் சொல்ற வரைக்கும் ஓபனே பண்ணக்கூடாது. ஓகே ஓகே ஓபன் பண்ணா மாமாக்கு சொல்லணும். நீங்க ரெண்டு பேரும் செல்ஃபா பாத்துக்கோங்க. ஓகே. மம்மிட்ட சொல்லி கொடுத்துடுவேன், கண்ண விடுங்க. வாங்க வியூவர்ஸ், அவங்களோட கிஃப்ட் உள்ள வச்சிருக்கேன், எடுத்துட்டு வந்தெல்லாம் சர்ப்ரைஸா அவங்க பார்க்க போறாங்க. எப்படி ரியாக்ஷன் பண்றாங்கன்னு பார்க்க கொடுக்கலாம். உங்களோட சர்ப்ரைஸ் வந்தாச்சு, ஓபன் பண்ணி பாருங்க. சூப்பர் கலை. அத்தை வந்து ரொம்ப நாளா கோல்டுல திசு சில்க் மாதிரி எடுக்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தாங்க. ஃப்ளைன் ஃபுல் கோல்டு. ஓபன் பண்ணி பாருங்க. அதுக்கு மேட்சிங்கா ரெடிமேட் பிளவுஸ், ரெடிமேடா இப்போ ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப கிராண்டா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. சரி, அத்தைக்கு பிடிக்கும்னு சொல்லி நாங்க எடுத்துட்டு வந்து ரொம்ப நாளா இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர்ல எனக்கு saree வேணும் ஓபன் பண்ணி காட்டுங்க. பாப்பாவை கேட்டுட்டு இருந்தேன் எங்க மருமகளை. எனக்கு அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியே எங்க பாப்பா எடுத்து வந்து கொடுத்துட்டா. ரொம்ப தேங்க்ஸ் கலை, ரொம்ப 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 தேங்க்ஸ். ஓகே, என் அத்தைக்கு பிடிக்குமோ பிடிக்காதோன்னு பயந்துட்டு எடுத்துட்டு வந்தா நல்ல வேலையா அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கலை. அவங்களுக்கு பிடிச்சது இல்ல, நான் கேட்ட மாதிரியே எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு கலை. ரொம்ப நல்லா இருக்கு, தேங்க்யூ. ஓகேங்க. இது போட்டு பாருங்க, இது கரெக்டா இருக்கான்னு பாருங்க டிசைன்லாம். நம்ம நயன்தாரா இன்ஸ்பிரேஷன் பார்த்துருப்போம்ல. ஸோ அவங்க வந்து நயன்தாரா மேம் கட்டின சாரி மாதிரியே தான் இது அச்சல் அப்படியே. ஸோ இது வரைக்கும் லாங் பார்டர், பிக் பார்டர் சொல்லுவாங்க. இது ஃபுல்லாமே வந்து சில்க் டைப்பு, ஆனால் எல்லாமே வந்து கோல்டு. நம்மளுக்கு வந்து முந்தாடி வந்து பிளைனா, இது எல்லாமே ஒரே மாதிரி வந்திருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா பிக் பார்டர் வச்சு நம்மளுக்கு இது வந்து கோல்டு டிஷ்யூ சில்க்னு சொல்லுவாங்க. இதுக்கு இந்த மாதிரி பிளைன் கோல்டுல வேணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு சாரி ஃபுல்லாமே வந்து இதே மாதிரி இருக்கும். கீழே மட்டும் நம்மளுக்கு கால் கிட்டே இருக்கும்போது மட்டும் நம்மளுக்கு பிக் பார்டரா வந்து கொடுத்துருக்கும். ஸோ இதான் இந்த சாரியோட ஹைலைட்டு. அதுக்கப்புறம் முந்தானியில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி முடிஞ்சிருக்காங்க. அடுத்தது ப்ளவுஸ் பார்த்தோம்னா இது வந்து பேக் சைடு நெக் ஒர்க்கு. கீழே போடுற நல்லா பாருங்க, இங்கே நாட் வச்சு இந்த இதுக்கு வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஹெவி வெயிட்டாகவே இல்லை, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. பார்த்தா ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி நமக்கு லைட்டாக இருக்குது. ஸ்கின்னுக்கு வந்து நம்மளுக்கு எப்பவும் குத்தாது, ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த டிசைன் போட்டது வந்து இதுக்கு பேக்ரவுண்ட்லாம் ஹைலைட்டாக இருக்குது. இது வந்து பேக் சைடு. ஃப்ரண்ட்டும் வந்து இந்த மாதிரி புட்டா மாதிரி இருக்கிறது வந்து ஃபுல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த சைடு இருந்து இங்க ஹேண்டுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ இந்த டிஷ்யூ சில்க்கு இது கேப்டான பிளவுஸ்னு இது சொல்லலாம். அவ்வளோதான், நம்மளோட கிஃப்ட் கொடுத்து அத்தையை சர்ப்ரைஸ் பண்ணியாச்சு. அத்தையை ஹாப்பி. கண்டிப்பா கேக் கட் பண்றதுக்கு இந்த சாரி தான் போடணும் நாங்க சொல்றோம். அத்தை கண்டிப்பா போட்டு வராங்க. போடுவீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. அத்தை போடுறாங்களாமா. அதுக்குள்ள நம்மளுக்கு லைட்டா பசிக்கிறோம், லஞ்ச் செய்யணும், டைம் ஆயிடுச்சு. வாங்க காளான் பிரியாணி செய்யலாம். என்னடா பிரியாணி ஸ்மெல் பயங்கரமா இருக்கு.
அப்படியா, ரொம்ப சந்தோஷம். எங்க பிரியாணிக்கான வர்றதுக்குள்ளே செஞ்சு முடிச்சிட்டீங்களா? ஆமாங்க, எல்லாம் செஞ்சாச்சு. பிரியாணியோட ஒர்க் ஓவர். நெக்ஸ்ட் நம்ம வந்து கேசரி செய்யலாம்னு சொல்லியிருந்தோம்ல, கேசரி, அதுக்கப்புறம் சில்லி பவுடருக்கு காளான் கொஞ்சம் மிக்சிங் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ கேசரிக்கு நம்மளுக்கு தண்ணி கொதிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு கேசரி செஞ்சிடலாம் ஸ்வீட்டுக்காக. இது அத்தைக்கு என்னோட கிஃப்ட்டு. பர்த்டே ஒரே குஷியாக போக மாட்டிருக்கு. நிறைய ஃபுட்டு ரெடி ஆகிட்டே இருக்கே. என்ன களியாக செய்கிறீங்க? இல்லைங்க, கேசரியே நல்லா சுடு தண்ணியில் கொட்டினோன்னே லூம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் கிடக்கணும். லைட்டாக இதாகிடுச்சு, நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம வந்து இன்றைக்கி ஸ்பெஷலாக நம்ம ஃபேவரட், நம்ம குடும்பத்தோட ஃபேவரட்டாக இருக்கிற மாதிரி கரும்பு சக்கரை கேசரி தான் செய்ய போகிறோம். ஸோ அளவெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி ஏகப்பட்ட லஞ்ச் இருக்குது. எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி வாங்க, நீங்களும் சாப்பிட்லாம். சுகர் கொட்டுற டைம் ஆயிடுச்சு, ஸோ போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு சில்லி போட போகிறோம். எண்ணெய் ரொம்ப சூடாகிடுச்சு. காளான் சில்லி தான். யாருக்கெல்லாம் காளான் சில்லி, கேசரி, காளான் பிரியாணியெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே பிடிக்குங்க, சாப்பிட்றதுக்குனாலே பிடிக்கும். உங்களுக்குங்க? ரெண்டு பேரும் பயங்கர பிஸியாக சமைச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பொரிக்கிறாங்க, ஒரு பக்கம் கலக்கிறாங்க. கலக்கல் பொரிக்கல் எல்லாம் நடக்குது. ஹலோ, ஹாய். இங்கே பர்த்டே கேர்ல சேர்ந்து வேலை செய்கிற மாதிரி இருக்குது. காளான் சில்லி பொரிச்சு பட்டாசார ஒரு பக்கம் டும் டும்னு வெடிச்சிட்டே இருக்காங்க. இப்போவே தீபாவளி வைப்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமாம், இப்போயே ஸ்டார்ட் ஆன மாதிரி தான் தெரியுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேசரி ரெடி. என்ன கொஞ்சம் வீடியோ எடுக்கும்போது சீக்கிரமாக கலக்கிறதுக்குள்ளே லைட்டாக பால்ஸ் மாதிரி வந்துருச்சு. பட் ஓகே, பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா காளான். அப்பா, புகை பாருங்க, குப்புன்னு வருது. ஓகே, திஸ் இஸ் காளான். நல்லா சூப்பராக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிரியாணி எப்படி வருதுன்னு தெரில, நீ பார்த்தா தான் தெரியும். நல்லா காளான் பார்த்தீங்கன்னா காளான் பிரியாணி நல்லா உதிரியாக வந்திருக்கு. இத்தனைக்கு நம்மளோட நார்மல் ரைஸில் தான் செஞ்சுருக்காங்க, அதுக்கே சூப்பராக வந்திருக்கு. தடான், நம்மளுடைய லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. வாங்க என்னென்ன டிஷ்ஷுன்னு பார்க்கலாம். ஓவர் வியூ. காளான் பிரியாணி ரெடியாக இருக்குது. தயிர் பச்சடி ரெடியாக இருக்குது. காளான் சில்லி, சைடிஷ் ஆனியன், அதுக்கப்புறமா நம்மளோட ஃபேவரட் கரும்பு சர்க்கரையில் செஞ்ச கேசரி. இப்போ அத்தைக்கு விருந்தாக போகுது, வாங்க போய் கொடுக்கலாம். ஹாய் அத்தை, மாமா வந்தாங்க. பர்த்டே ஸ்பெஷல் வந்துருச்சு. சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. எங்களோட அத்தை மாமாவோட சேர்ந்து நாங்களும் லைட்டாக பசிக்குதுன்னு சாப்பிட்லான்ட்டு இருக்கோம். பர்த்டே லஞ்சு இன்னைக்கு ஃபேமிலி லஞ்ச் தான், செமையாக இருக்க போது. வாங்க நீங்களும் சாப்பிடுவீங்களாமா. ஃபைனலி நம்ம கேக் கட்டிங் மூமெண்ட்டுக்கு வந்தாச்சு. வாங்க எல்லாரும் சேர்ந்து எங்கள் அத்தையோட பர்த்டே கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணுங்க தை. சூப்பராக முடிஞ்சாச்சு. சூப்பர் லஞ்ச், சூப்பர் கேக், பிளாக் ஃபாரஸ்ட் எல்லாத்துக்கும் பிடிச்சது. கிட்ஸ் எல்லாம் வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தோட ஃபேவரட்டான கேக்கோட எங்களோட அத்தையோட பர்த்டே வந்து வெரி ஸ்வீட்டாக முடிஞ்சிருச்சு. எங்களோட வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம எங்கள் வீடியோஸ்க்கு லைக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.